வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உன் கண்களில் பட்டதால் என் நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று என் குழந்தையின் வீடு தேடி செல்லப் போகின்றது. என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி இப்பொழுது அப்பன் வார்த்தைகளை கேட்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைத்து நீ அப்பனின் வார்த்தைகளை கேட்க தொடங்கு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். விடிந்தால் இறந்து விடுவோம் என தெரிந்தும் உயர உயர பறக்கின்ற ஈசல், அதை விடவா உன் வாழ்க்கையை ரசித்து வாழ உனக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வேண்டும். வாழ்வது ஒரு நாள் என்றாலும் அந்த நாளை சந்தோஷமாக வாழ நினைக்கின்ற அந்த ஈசல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதல்லவா. நீயும் இருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும். அதை விடவும் அதிகமான நாட்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த நாட்களை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொண்டு அதனை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, முயற்சி என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொள். நீ துணியாத வரைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை கொடுக்கும். நீ துணிந்து விட்டால் அதன் பிறகு எல்லாமும் தானாகவே நடக்கும். என் குழந்தையே, உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்றால், நீ விரும்பியபடி ஓர் அதிசயத்தை நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்றால், அப்பனின் குங்குமத்தை தொடுவது கட்டாயமான விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்று நினைக்கிறாயா? கந்தனின் குங்குமத்தை தொடுவதனால் நமக்கு என்ன நடக்கும் என்று யோசிக்கிறாயா? உனக்குள் தைரியம் பிறக்கும். அப்பன் என்னை தொட்ட சந்தோஷம் உனக்குள் இருக்கும். கந்தனை தொட்டு உன் வாழ்க்கையில் நீ நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென உறுதியாக கொடுக்கும். என் குழந்தையை, செல்கின்ற இடமெல்லாம் நட்பை விதைத்துவை. இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் காப்பாற்றப்படுவாய். அப்பன் சொல்வது புரிகின்றதா? போகின்ற இடங்களில் எல்லாம் ஒவ்வொருவரோடும் நீ பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ பேசும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, ஒவ்வொரு இடங்களிலும் நீ உறுதியான பல உண்மைகளை நீ சேகரித்து வைக்கும் பொழுது சில நாட்கள் கழித்து அந்த இடத்திற்கு நீ சென்றால் கூட அந்த நட்பின் உதவி உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தாலும் தான் வரும் என்பதனை புரிந்து கொள். நீ உன்னுடைய உழைப்பை எந்த அளவிற்கு ஈடுபடுத்துகிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்கின்ற பாதையில் முன்னேறுவதற்கு நிதானமும் பொறுமையும் எல்லோருக்கும் அவசியம். பதறாத காரியம் சிதறாது. நிதானமாக நடந்து செல்பவன் நிச்சயமாக தன்னுடைய எல்லை கோட்டை எட்டி விடுவான். பதற்றத்துடனும் பரபரப்புடனும் செல்பவன் பாதி வழியில் நின்று விடுவான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நேர்மை என்பது ஒரு போதை. பழகிவிட்டால் அதை விட்டு விடுவது எல்லோருக்கும் சிரமம்தான். இதை நீ கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வரப்போவதும் இல்லை. நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் இன்றே ஒருவன் செய்து முடிக்க நினைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் ஒரு சோம்பேறி. நேற்றே செய்யக்கூடியது இன்றமும் செய்ய மனமில்லாமல் அல்லது இன்றாவது செய்யலாம் என்று நினைப்பவன்தான் சோம்பேறி அல்லவா? இன்று செய்யக்கூடிய விஷயத்தை இன்றே செய்து முடித்தால் அவர் சுறுசுறுப்பானவராக இருப்பார். நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்தானே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளராகத்தான் உன்னை நான் பார்க்க வேண்டி ஆசைப்படுகின்றேன். என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன விஷயமாக இருந்தாலும் என் குழந்தை, அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு உன் அப்பன் என்றும் வருவேன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, ஒரு விஷயம் தெரிய வேண்டும். என்ன தெரியுமா? அதிகாலையில் நினைத்த நேரத்தில் நீ எழுந்து விட்டாலே அது உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. நீ நினைத்த நேரத்தில் எழுந்தெரித்து விட்டாயானால் அதுதான் அந்த நாளில் அந்த விடியலில் உனக்கு கிடைக்கின்ற முதலாவது வெற்றி. அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் என்ன நடந்தாலும் சரி, தோல்விகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் நீ என்ன நினைக்கிறாயோ, நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ
அந்த விஷயத்தை உன்னுடைய மனது நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக நீ நடத்த வேண்டும். என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் என் குழந்தை, நீ உணர்கின்ற பல விஷயங்கள் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. நல்ல மாற்றம் உனக்கு கிடைத்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல் கொண்டு உனக்கான வெற்றியை நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க தயாராகிவிட்டது. இனி உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றுமே இனி உனக்கானதை உன் வசமாக்கி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு என்று என்பதனை நீ யோசித்து இனி எப்பொழுதும் எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கு வரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி அத்தனை மாற்றமும் உன்னை தேடி அத்தனை திருப்பங்களும் என்றுமே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென எல்லாமும் உனக்கான சந்தோஷங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளும் நாம் நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டுமல்லவா? கந்தன் இருக்கும் பொழுது நீ விரும்பிய வாழ்க்கையை தானே உன் கைகளில் நான் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன். அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கான வெற்றியை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி தந்து கொண்டுதானே இருக்கின்றேன். அப்படி இருந்தால் நீ எதையுமே எண்ணி கலங்கி விடாமல், எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல், உனக்கான சந்தோஷத்தை நீ என்னவென்று உணர்ந்திட உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்ய துணிய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உனக்கு நடப்பது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிலையானதொரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற வேண்டும். கந்தனிருந்து தரக்கூடிய மாற்றங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மிளிரச் செய்ய வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக மீட்டெடுக்கும் வரை என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உன்னை வாழ வைக்கும். எல்லாமுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும். உனக்கென நான் தருவது அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வந்தது போல இந்த வாழ்க்கையில் கந்தனின் அருளும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் இந்த தருணத்திலாவது உன்னை தேடி வருகின்ற வெற்றியை பெறாமல் சென்று விடாதே. உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வெற்றிக்கு பின்னாலும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன். என்னை தொட்டால்தான் உனக்கு நல்ல செய்தி கிடைக்குமா என்பது அல்ல. என்னை தொட்டால், என் குங்குமத்தை தொட்டால் என் பிள்ளை சற்று மனத்தெளிவோடு இந்த இரவை கடந்து வருவாய் அல்லவா? அப்படியானால் நாளை விடியும் பொழுது உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுக்கும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை உனக்கு மாற்றி கொடுக்க நான் நிறைவாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை எதற்கு? அப்பன் நான் இருந்து நடத்துவதில் உனக்கு என்ன கவலை? இனி எதற்கும் என் பிள்ளை மனமுடைந்து விடாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கே கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறட்டும். கந்தனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்துவேன் என்பதில் தெளிவாக இருக்கும் பொழுது நீயும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றிலும் துணை இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா.